வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றச்சாட்டு தெரிவித்தவர்களேதான் கலந்தார்கள் என கூறியது சர்ச்சையாகிய நிலையில் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்திலும் அரசு பள்ளியின் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் என இன்டர்நெட்டில் சர்ச் செய்தாலே மலம் கலக்கப்பட்ட குடிநீர் தொட்டியின் புகைப்படம்தான் அடையாளமாக தற்பொழுது வரை காண்பிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது வரை அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார், என்ன காரணம் என்பதை தமிழ்நாடு அரசு முறையாக தெரிவிக்கவில்லை என்பதே பலரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தனி மனித சந்தையில் தொடங்கி சமூக பிரச்சனை வரை எண்ணற்ற பிரச்சனைகள் நிகழ்ந்த போதிலும் மலத்தை குடிநீரில் கலந்து இழிவுபடுத்தும் மோசமான சம்பவத்தை அதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை என்பதே நிதர்சனமாக இருக்கும். சக மனிதனை இழிவுபடுத்த எண்ணி இப்படி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்பதே அரசியல் கட்சிகள் தொடங்கி அடித்தட்டு மக்கள் வரை அனைவரின் கோரிக்கையாக இருந்தது. வேங்கை வயலின் தாக்கம் தற்பொழுது வரை நீங்காமல் இருக்கும் நிலையில் தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் குடிநீர் தொட்டியிலும் சமூக விரோதிகள் மலம் கலந்துள்ள காட்சிகள் ஆதங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பள்ளியில் காரியாங்குடி, நெம்மேலி, இளங்கச்சேரி பகுதிகளில் இருந்து 30ற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். பகல் நேரத்தில் பள்ளிக்கூடமாக செயல்படும் இந்த கட்டடம் மாலை நேரத்தில் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருகிறது. குடித்துவிட்டு ஆங்காங்கே மது பாட்டில்களை சிதற விடுவதும், சிகரெட் துண்டுகளை பள்ளி வகுப்பறைக்குள் தூக்கி எறிவதும் என மர்ம நபர்கள் சிலர் செய்யும் சமூக விரோத செயல்கள் குறித்து பல முறை புகார்கள் அளித்தும் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் காலையில் வழக்கம் போல மாணவர்களுக்காக காலை உணவு திட்டத்தின் கீழ் சமைக்க சமையல் கலைஞர்கள் சமையலறையை திறந்தபோது சமையலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்தன. மேலும் பள்ளி வளாகத்தில் நட்டு வைக்கப்பட்டிருந்த வாழை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்த போது பள்ளி குழந்தைகள் குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்திருப்பதை கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் இப்பள்ளியில் படிப்பதால் சமூக ரீதியிலான பிரச்சனையின் அடிப்படையில் மலம் கலக்கப்படவில்லை எனவும் சில சமூக விரோதிகளால் இச்சம்பவம் நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சமூக பிரச்சனையினாலோ தனிமனித பிரச்சனையினாலோ குடிநீரில் மலம் கலப்பதன் மூலம் ஒருவரை இழிவுபடுத்த முடியும் என்ற எண்ணத்தில் யார் இத்தகைய குற்றத்தை நிகழ்த்தியிருந்தாலும் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் வலியுறுத்தலாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.